1.4ல ஃபஸ்ட்டு சம்மு 1 2 3 4 செட்டை கொடுத்துட்டு ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பி யூனியன் கியூ யூனியன் ஆர் ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால அது முதல்ல கண்டுபிடிக்கணும். பி யூனியன் கியூ கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் சேர்த்து எது சொல்கிறாங்க, நான் எழுதுகிறேன். 1 2 5 7 9 இதை முதல்ல எழுதுகிறேன், அதுக்கப்புறம் அங்கே போகிறேன். 2 எழுதலாமா இருக்குது, 3 எழுதலாமா எழுதலாம், 5 எழுதலாமா இருக்குது, 9 இருக்குது, இப்போ 11 இல்லை. சரியா? இப்போது இதோட இப்போ கண்டுபிடிச்ச பி யூனியன் கியூ கண்டுபிடிச்சலாம், அதோட யூனியன் ஆரை கண்டுபிடிக்கணும். இதை முதல்ல எழுதிக்கலாம். பி யூனியன் கியூ என்னது 1, 2, 5, 7, 9, 11, 3 ரெண்டையும் சேர்த்து எழுதணும் இல்லையா? முதல்ல இதுக்கு ஃபுல்லாக எழுதிடலாம். 1 2 5 7 9 11 3 இருக்குதா? இருக்குது. 4 இல்லை, 5 இருக்குது, 7 இருக்குது, 9 இருக்குது. அவ்வளோதான் சொன்னேன். அதான் அதுக்கடுத்து இதுதான் பி இன்டர்செக்ஷன் கியூ இன்டர்செக்ஷன் எஸ். முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். நான் முதல்ல அதை கண்டுபிடிக்கிறேன். இன்டர்செக்ஷன் அது காமனாக இருக்கிற டேர்ம் மட்டும் எடுக்கணும் இல்லையா? 5 9 2 5 9. அப்போது இந்த 2 5 9 இன்டர்செக்ஷன் எதோடு பண்ணோம்? எஸ்ஸோடு பண்ணோம் இல்லையா? இதை எஸ்ஸோடு பண்ணால் இன்டர்செக்ஷன் பாருங்கள். 2 5 2 5 9 இல்லை, அப்போ 2, 5. அடுத்த சொன்ன கியூ இன்டர்செக்ஷன் எஸ் இன்டர்செக்ஷன் ஆர். இன்டர்செக்ஷன் எஸ்ஸை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போது கியூ இன்டர்செக்ஷன் எஸ்ஸு காமனாக இருக்கிற டேர்ம் பாருங்கள். 2 3 2 3 5 5 அவ்வளோதான். 2 3 5 அவ்வளோதான் இல்லையா? இப்போ இதுக்கு இன்டர்செக்ஷன் ஆர் இல்லையா? கியூ இன்டர்செக்ஷன் எஸ்ஸு கண்டுபிடிச்சாச்சு. இதை ஆரோட இன்டர்செக்ஷன் பண்ணோம். பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். 3 5 3, 5 அவ்வளோதான் சார். தேங்க்யூ.